வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு மேடையில் சொல்லியிருப்பார். ஆட்டுக்கார அலமேலு படத்தில் நடித்த ஆடு மட்டும் இப்போ இருந்துச்சுன்னா அமைச்சராக இருக்கும். அந்த ஆட்டை பார்க்கறதுக்கு அவ்வளோ கூட்டம் கூட்டமாக கிளம்பி போனாங்க மக்கள் அப்படின்னு சொல்லியிருப்பார். அது உண்மையானு கேட்டிங்கன்னா, ஆமாம் அது உண்மை தான். 1977 பார்த்தீங்கன்னா, ஆட்டுக்கார அலமேலு அப்படிங்கிற படம் தேவர் ஃபிலிம்ஸ் தயாரிப்பில் வெளியே வருது. மக்கள் மத்தியில் பயங்கர வரவேற்பு. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த ஆடு ராமு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆடு நடிச்சிருக்கோம். அதுதான் மெயின் ரோல் பண்ணியிருக்கோம். அந்த ஆட்டை வச்சு தமிழ்நாடு முழுக்க ஒரு ரோட் ஷோ மாரி ஒன்று நடத்துகிறாங்க. அப்பயே பார்த்தீங்கன்னா, மக்கள் கூட்டம் கூட்டமாக கிளம்பி அந்த ஆட்டை பார்க்க போயிருக்காங்க. இதை பார்த்து வருத்தமடைஞ்சு ஐயா கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப வருத்தமடைஞ்சு ஒரு கவிதைலாம் ஒன்று எழுதியிருக்காரு. ஆடு என்னமோ கம்பீரமாகத்தான் இருந்தது. அதை கூட்டம் கூட்டமாக பார்க்க சென்ற மக்கள் தான் என்னமோ ஆட்டு மந்தையாகி போனார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை ஒன்று எழுதியிருப்பார். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே? இந்த விஷயத்தை பற்றி இந்த ஆடை பார்க்க மக்கள் கூட்டம் கூட்டமாக கிளம்பி போனாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே திரையில் பார்த்த ஒரு நபராக இருக்கட்டும், அது வேறு ஏதாவது இருக்கட்டும், திரையில் பார்த்ததை தரையில் பார்க்க ஒரு வாய்ப்பு கிடைத்தால் மக்கள் கூட்டம் கூட்டமாக செல்வார்கள் என்பது மாற்று கருத்தே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். என்னுடைய கருத்து இதுதான். உங்களுடைய கருத்து என்னங்கிறத கீழே கமெண்ட்ஸை சொல்லிட்டு போங்க மக்களே.